ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம சௌபாக்கியவதி சீசன் 2 ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். இன்னையோட இந்த சீரியல் முடிய போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல விராஜோட பொண்ணு ஹீரோயினோட தங்கச்சி வந்து கிட்னாப் பண்ணியிருப்பா. அவ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவளை கட்டி போட்டு வச்சிருக்கா. உடனே அவளும் கத்திட்டு இருக்கா, என்னை விடுங்க, எதுக்காக என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இங்க பாரு, உன் அப்பனே இந்த பைய கிட்னாப் பண்ணி தான் வச்சிருக்கான். அவனே யாரு காப்பாத்த போறான்னு தெரியல, வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன்கிட்டயுமே ஆன்டிடோட் எங்க வச்சிருக்க, ப்ளீஸ் அதை கொடு அப்படின்னு கேட்டான். அவனுமே அந்த ஆன்டிடோட் என்கிட்ட இல்ல, அது விராஜோட வீட்டுல தான் இருக்கு, அங்க இருக்கிற ஒரு பொம்மையில தான் அதை ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு பயமா வேற இருக்கு. நீ ஏதாவது அக்கா கிட்ட சொன்னியா, என் பேரை சொன்னியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவனுமே, எனக்கு தெரியல, ட்ரூத் சிரமம் என் மேல போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன உளர்னேன்னு எனக்கே தெரியல. ஐ திங்க் உன் பேரை சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு, சொல்லாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது, அக்காக்கு என்ன பத்தின உண்மை தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்க போறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நமக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரம் அங்க போறான். அங்க போனா நம்ம சியா தான் இருக்கா. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், துஷால் சொன்னா குஷியை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அதனாலதான் அவ இங்க இருக்காளான்னு தேடி வந்தேன். நீங்க எங்கக்கா இங்க அப்படின்னு கேட்டா, நானும் அவளை தேடிதான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, நான் இங்க தேடுறேன், நீ வெளியே போய் தேடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்லக்கா நான் வேணா இங்க தேடுறேன், நீங்க போய் வெளியே தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வெளியே அனுப்பிச்சிட்டு, அதுக்கப்புறமா இவ வந்து அங்க இருக்கிற பொம்மையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுல அந்த ஆன்டிடியூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இவ தேடிட்டு இருக்கும் போது, நீ இதைத்தானே தேடுற அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினோட கையில தான் அந்த ஆன்டிடியூட் இருக்கு. ஸோ அப்ப தங்கச்சிக்காரு தான் எல்லாம் பண்ணா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சோ என்னமோ தெரியல. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினோட மாமியார் தான் காட்டுறாங்க. அவங்க அப்படியே உட்காந்து இருக்கும் போது அப்ப யாரும் நடந்து வர மாதிரி தெரியுது. வேற யாரும் இல்ல, இறந்து போன இவங்களோட பொண்ணு தான் பேயா வந்து நிக்கிறா. அவளை பார்த்ததும் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. த்ரிஷா, நீ தான் இறந்துட்டல அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, நான் இறந்துட்டேன், அதுவும் இந்த வீட்டுல தான் இறந்து போனேன், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னதுன்னு கேட்டா, இந்த வீடு ஒரு சாபம் முடிச்ச வீடு, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டில தான் உங்க பையன் உங்க மருமகளை போட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்தினா, டார்ச்சர் பண்ணா. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில தான் உங்க பையனுமே இறந்து போனா. அப்புறம் சியாவோட ஃப்ரெண்டு அந்த மெஹக், அவளுமே இந்த வீட்டில தானே இறந்து போனா. எதுக்காக அவ இந்த வீட்டில வந்து இறந்து போனோம்? அப்புறம் உங்களோட பொண்ணு நானுமே இந்த வீட்டில தானே இறந்து போனேன். ஸோ அடுத்தது உங்கள யார் வேணாலும் இறந்து போகலாம். ஏன் அது நீங்களா இருக்கலாம், இல்ல உங்க மருமக சியாவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அதனால தான் சொல்றேன், இந்த வீடு ஒரு சபிக்கப்பட்ட வீடு. இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் செத்து தான் போவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கா. உடனே இவங்களுக்கு தலை சுத்துது. அப்படியே கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இங்கே குச்சியை கட்டி போட்டு வச்சுட்டு இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவ்வளவுதாண்டா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் சட்டையை பிடிக்க, இவன் சட்டையை பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம குஷி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அட வீடுடா, அங்க பாடுற அந்த பொண்ணு ஓடி போறாடா, அப்புறம் அவ மட்டும் போனானா நம்ம எல்லாரும் மாட்டிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைய கத்திட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பிக்காரன் வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது இப்படி மாமியார் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. உடனே அவங்கள தண்ணி தொளிச்சு எழுப்பி என்னாச்சுமான்னு கேட்டா, இந்த வீட்டை விட்டு எல்லாரும் போயிடுவோம்ப்பா, இந்த வீட்டுல நம்ம இருக்கவே வேணாம், இது ஒரு சபிக்கப்பட்ட வீடா, இங்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, என் பொண்ணு தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உங்க பொண்ணு தான் இறந்து போயிட்டாங்களே ஆண்டி அப்படின்னு சொன்னா, அவ பேயா வந்து தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. உடனே தம்பிக்காரன் தான் சமாதானம் பண்ணிட்டு இருக்கான், அப்படிலாம் எதுவும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி கிட்ட தங்கச்சிக்காரையும் மாட்டிக்கிட்டா இல்லையா. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. நீ என்ன நினைச்ச, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சியா, இதெல்லாம் பண்றது நீ தானே, எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா, அதை நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உனியாலுக்கு அந்த ட்ரூத் சீரம் வந்து போட்டு விட்டாங்க இல்லையா. அப்பதான் அந்த ஸ்மோக்கிங் பாம்பை போட்டு அந்த உனியால் அங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து உனியால் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ அவன் பேச பேச இவங்க வந்து போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பாங்க போல. அப்ப வந்து இந்த டிரைவரை பத்தின விஷயத்த யாரும் உங்ககிட்ட சொன்னான்னு கேட்கும் போது அவனுமே வந்து லக்ஷ்மிங்கிற விஷயம் சொல்லியிருப்பான். பட் அதை ஃபுல்லா அந்த பேரை சொல்லாம பாதியிலே அப்படியே மயக்கமா இருப்பான். அதனால இவங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது. அப்புறமா அந்த ரெக்கார்டை திரும்ப போட்டு பார்க்கும் போது தான் அதுல அந்த லக்ஷ்மிங்கிற பேர் அவன் சொல்றது கேட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணது தங்கச்சிக்காரி தான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்பவே. இப்படிதான் உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண, நம்ம அப்பாவை கொண்டது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ போராடிட்டு இருக்கேன், நீ நம்ம அப்பாவோட ஆக்சிடென்ட்டை வச்சு பணம் சம்பாதிக்க பாக்குற, எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது அவ உடம்புல இப்ப நல்லா விஷம் ஏறிடுச்சு போல. அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவ பதறி போயிடுறா. அப்பதான் வந்து போன் கால் வருது நம்ம குஷி கிட்டே இருந்து. அவன் எங்கேயோ தப்பிச்சு ஓடி கால் பண்றா போல. குஷி, நீ எப்படி இருக்கமா, அப்ப நல்லா இருக்கல, உனக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு இவ பதறத்தோட பேசுறா. எனக்கு ஒண்ணும் இல்ல சித்தி, நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், ப்ளீஸ் சித்தி என்ன சீக்கிரமா காப்பாத்தி கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இவ போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றா. அவளோட லொகேஷனுமே அனுப்பி வச்சிடுறா. ஸோ நம்ம குஷியுமே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல வந்து பயந்து போயிட்டு ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கா. அப்பதான் கரெக்டா அங்க போலீஸுமே வந்துடுறாங்க, அவளை காப்பாத்திடுறாங்க. இந்த பக்கம் தம்பிக்காரனும் மயக்கம் அடைஞ்சு தங்கச்சியை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். அவளோட இந்த நிலைமையை பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு இவளுக்கு, இவ
ஏன் மயக்கத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா அவனுக்கு செமையா கோவம் வருது. தங்கச்சி பத்தி எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோயினுமே அங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உனியாலுமே பிடிச்சிட்டாங்க போல. நம்ம குஷியுமே காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. குஷி ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவளை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றா. யாரு கிட்னாப் பண்ணான்னு கேட்டா இதோ இங்க நிக்கிறானே இந்த உனியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் விராஜோட ஆளாச்சே, எப்படி விராஜோட பொண்ணையே இவன் கடத்துவான்னு கேட்டா எல்லாம் ஒரு காரணமா தான் இவன் பண்ணியிருக்கான். இந்த வீட்டுல நடந்த எல்லாத்துக்குமே இவன் தாமா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் அந்த மெஹக்கு இந்த வீட்டுக்கு வந்தால அவளை அனுப்பி வச்சதே இவன் தான். அவன் மூலமா இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு பயமுடுத்தினதே இந்த பயதான். இந்த உண்மையை அவன் என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டா. அது மட்டும் இல்லாம இவன் இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்கான் தெரியுமா? நான் விராஜ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அப்பவும் நான் குஷிக்காக விராஜ கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இவன் என்ன பண்ண தெரியுமா? என்னோட அப்பா இறந்து போன அந்த ஆக்சிடென்ட் ஆன போட்டோஸ் எனக்கு அனுப்பி வச்சான். அது மட்டும் இல்லாம விராஜ் தான் என்னோட அப்பாவை கொலை பண்ணா அப்படிங்கிற விஷயத்த என்ன நம்ப வைக்கிறதுக்காக இவன் நிறைய விஷயம் பண்ணான். பேங்க் டீட்டெயில்ஸ், கால் ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு எல்லாமே விராஜ்க்கு எதிராக இருந்துச்சு. கடைசியா அந்த ட்ரக் டிரைவரை பிடிச்சாதான் விராஜை பத்தின எல்லா விஷயத்தையுமே உங்க எல்லாருக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ண முடியும்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த ட்ரக் டிரைவரை பத்தின விஷயத்த இவன் கிட்ட போயிட்டு லட்சுமி சொல்லியிருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னமா சொல்ற, நம்ம லட்சுமியா அப்படி பண்ணான்னு கேட்டா ஆமா லட்சுமி இதை மட்டும் பண்ணல, இவன் கூட சேர்ந்துட்டு குஷியை கிட்னாப் பண்ணதும் அவதான். அது மட்டும் இல்லாம நம்ம அப்பாவோட ஆக்சிடென்ட்டை வச்சு இவன் கிட்ட அவ பணமுமே வாங்கியிருக்கா. பணத்துக்காக தான் இதெல்லாம் நம்ம தங்கச்சி பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் என்னோட வயிற்றுல சுமந்ததை நினைச்சு நான் வெக்கப்படுறேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே அழுது புலம்புறாங்க. எனக்கு இனிமே அவ பொண்ணே இல்லை, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், அது நீ மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த உனியால் தாமா. இவன் இன்னொரு விஷயமும் பண்ணா. என்ன தெரியுமா? த்ரிஷாவை கொன்னதே இவன் தான் அப்படிங்கிற அந்த உண்மையுமே சொல்லிடுறா. என்னம்மா சொல்ற, த்ரிஷா சூசைட்ல பண்ணிக்கிட்டான்னு கேட்டா இல்லம்மா அது சூசைடா மாத்தினதே இவன் தான். இதுல த்ரிஷா பண்ண தப்பு என்னன்னா அவ என்ன கொல்ல ட்ரை பண்ணா, அதுல போய் விராஜ் மாட்டிக்கிட்டான். அவனை கொல்ல ட்ரை பண்ணதுனால த்ரிஷாவை இவன் கொன்னுட்டான் அப்படிங்கிற இந்த விஷயத்தையுமே சொல்லிடுறா. இதை கேட்டதுமே ஒரு பக்கம் இவன் மேல கோவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியாவும் தான் இருக்கு. ஏன்னா மருமகளை கொல்றதுக்கு அவ திட்டம் போட்டிருக்காளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நீ இவ்வளவும் பண்ணி இந்த விஷயம் எதுவுமே விராஜ்க்கு தெரியாதுல்ல, அவனுக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா அங்க விராஜுமே வந்து நீ என்ன நினைச்ச சியா, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். உடனே அவனை பார்த்ததும் இவன் பயந்து போயிட்டு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க பிரபு, நான் உங்க மேல இருக்கிற அந்த பக்தியில தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கான். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் உனியால், ஏன் பொண்ணு மேல நீ கை வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை குத்துறதுக்காக கத்தி எடுக்க அப்புறம் அப்ப டக்குன்னு பொண்ணு வந்து ஸ்டாப் பண்றான். வேணாப்பா உனியால் அங்கிளை விட்டுருங்க, அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னதும் உடனே இவனும் ஒன்றும் செய்யாம விட்டுறான். அதுக்கப்புறமும் அவன் என்னை மன்னிச்சிருங்க பிரபு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டே இருக்கான். ஆனா இவனும் அவனுக்கு இருக்கிற மொத்த கோவத்துல அவனோட கணத்துல ஓங்கி அரைஞ்சிடுறான். உடனே அவனும் எனக்கு புரிஞ்சிருச்சு பிரபு, என்னோட மிச்ச வாழ்க்கை என்ன ஜெயில கழிக்கணும்னு தான் நீங்க நினைக்கிறீங்க, அதையே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து ஜெயிலுக்கு போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம குஷி நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. என்னாலதான் சித்தி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்துச்சு, ஏன்னா நான் தான் உங்ககிட்ட வந்து என்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணேன், அதனாலதான் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ எதுக்கும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன், உங்களையும் அப்பாவையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன், நீங்க எப்போதையும் சித்தியாவே இருங்க, அப்புறம் என்னோட அப்பா எப்போதும் என்னோட அப்பாவே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா இவளோட முடிவை மாத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் நம்ம விராஜும் எல்லார்கிட்டையும் பாய் சொல்லிட்டு மணாலிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா தன்னோட பொண்ணை போய் அங்கதான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பொண்ணும் நான் வரேன் டாடி அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோயினி அவளோட வீட்டுல இருந்து இப்போ அவளோட புது வாழ்க்கையை தொடங்குறதுக்காக போயிட்டு இருக்கா. அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களும் நல்லா இருமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி அவளோட கெரியரை நோக்கி தான் போயிட்டு இருக்கா. அவளுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயினி சுதந்திரம் ஆயிட்டா, அவளோட லைஃப் அவ வாழ போறா அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த கதையை முடிச்சிடுறாங்க. வேற ஒரு நல்ல டிராமால சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.